அவருக்கு ஒரு தனி ஒரு ஆளுமை, எதையும் நகைச்சுவை ஆக்கக்கூடிய தனித்த சிறப்பு, அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு. அருமை தம்பி மோகன சுந்தரம் அவர்கள். இந்த பக்கம் நன்மையே என்ற அணியில பேசுவதற்கு சகோதரி கவிதா ஜவஹர் அவர்கள். பேச்சாளர்கள் அவர் என்னுடைய தலைமையில விஜய் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார்கள். ஐயா சாலமன் பாபி அவருடைய தலைமையில சன் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார்கள். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் சிலருக்கு தான் கிடைக்கும். ஒரு தொலைக்காட்சியில் வந்தா மற்றவங்க தொலைச்சிருவோம், மற்ற தொலைக்காட்சி வரக்கூடாது அப்படின்னு. ஆனா அவங்க விஜய் தொலைக்காட்சியில என்னுடைய தலைமையில பேசியிருக்காங்க. சன் தொலைக்காட்சியில ஐயா பாப்பையா அவருடைய தலைமையில உரையாற்றி இருக்கிறார்கள். நல்ல அருமையான ஆழமாக பேசுகிற ஒரு பேச்சாளர். இதை தவிர இந்த மண்ணை சார்ந்த 6 பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க பேரையெல்லாம் நான் இடையில அந்த பேச்சு அறிவிக்கிற போது சொல்றேன். இப்போ பட்டிமண்டபம் முறையாக தொடங்குகிறது. சமூக ஊடகங்கள் மனித குலத்திற்கு அதிகம் விளைவித்தது நன்மையே என்ற அணியை தொடங்கி வைத்து சகோதரி கவிதா ஜவஹர் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். தம்பி வாய்த்தது ராமனுக்கு, தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்கு, பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, பேர் வாய்த்தது சடையப்ப வள்ளலுக்கு என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்றை சொல்லாமல் விட்டார்கள். நல்லதொரு நடுவராய் ஆசானாய் சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா வாய்த்தது தமிழ் நாட்டுக்கு என்பதை அவர்கள் சொல்லாமல் விட்டார்கள். எதிரணியில் இருந்தாலும் எனக்கு எதிரியா இல்லாத சகோதரர் மோகனசுந்தரம் அவர்களே, 2 அணிகளிலும் வீற்றிருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, அமெரிக்க மண்ணிலே அன்னை தமிழை மறக்காமல் இங்கே வருகை தந்திருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே, தாயுள்ளத்தோடு எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற மாரி மேடம், கவியரசு சார் அவர்களே, ஈஸ்வர், வித்யா, மணி, சுபா, சந்தியா, அருள் சார், ஜான், பிரியா மற்றும் உள்ளிட்ட கொலம்பஸ் தமிழ் சங்கத்தை சார்ந்த அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவிக்கிறேன். ரொம்ப குறிப்பா வாசு ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கங்களும் நன்றிகளும். ஐயா, சமூக ஊடகங்கள் நன்மையா தீமையானவங்க தலைப்பு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் எல்லாரும் வந்து உட்காந்துருக்கீங்க? எல்லாருமே காலையில இருந்து செக்கச்சு வந்த வானம் டிக்கெட் கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத தேடி பிளாக் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் எது கொண்டு வந்து கொடுக்குது? இந்த சமூக ஊடகம்னாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி. உண்மையா இல்லையா? சிம்பு நடிச்சிருக்கிறாரு, விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறாரு. நம்ம சொந்தங்களோட நண்பர்களோட போய் உட்கார்ந்து பார்க்கும்போது நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை ஒரு சினிமா தருகிறது என்றால் இதுல என்னங்க தீமை விளைய போகுதுன்னு நான் நிறைய பார்த்து கேட்கிறேன். அது மட்டும் இல்லை, இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே, ஒரு குறுகிய காலத்துல தான் இது சொல்லப்பட்டது. அப்படித்தான் இந்த நிகழ்வு. இவ்வளவு பேர் எப்படி திரட்ட முடிஞ்சது? இப்ப நீங்க, நான், மோகனசுந்தரம் 3 பேரும் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் நாங்க வந்துருக்கிறோங்க இந்தியாவில இருந்து. ஒவ்வொரு வீடு கதவா தட்டி, அதுவும் கதவை திறக்க மாட்டாங்க இந்த ஊர்ல. அதுல அது ஒரு கேமரா. நம்ம ஊர்ல வந்தோடனே படகு கதவை திறந்துதான் நிறைய வீடு கிடக்கும். வந்தோடனே கதவை திறந்துருவாங்க. இங்க அவங்க ஒரு கேமரா வச்சு இப்படியே பாக்குறாங்க. அது நம்ம மூஞ்ச பார்த்தோம், இவங்களா ஐயோ பேசி நீங்களாம் போயிட்டு அடுத்த வருஷம் வாங்கலையா அப்படின்வாங்க. இன்னும் சில வீடுகள் தவறி போய் நம்ம போய் நின்றுட்டோம்னு வைங்களேன், அந்த கடையை உற்று பார்க்க கூடாது. இப்பெல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா 3 துப்பாக்கி எடுத்து உங்களை சுற்றுவாங்க. படகுல மொபைல் எடுக்காதீங்கன்றாங்க. நீங்க கண்ணு வச்சிருக்கீங்கன்னு உங்களை சுற்றுவாங்க. வந்ததுல இருந்து பயம் கட்டிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு வீடா போய் நாங்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம், கொலம்பஸ் தமிழ் சங்கம் நடத்துது, நீங்களாம் வாங்க வாங்க ஒவ்வொரு வீடா வந்து கூப்பிட முடியுமாங்க? ஆனால் அந்த சமூக ஊடகம் என்கின்ற அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமா ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே அப்படியே தீயா பரவி நம்ம ஆளு தீயா வேலை செய்யணும் குமாருங்கிற மாதிரி அழகாக இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா அதுக்கு இந்த சமூக ஊடகம் காரணம். கொஞ்சம் நன்றியோட பேசணும். நேற்று நாங்கள் கொலம்பஸ்ல ஜூ போயிருந்தோம். அங்க நிறைய போட்டோலாம் எடுத்தோம். நமக்கு அதானே தெரியும், வேற என்ன தெரியும்? நிறைய போட்டோ எடுத்தோம். வந்த உடனே கவியரசு சார் வீட்டுக்கு வந்தோடனே மோகனசுந்தரன் தான் அந்த போட்டோல எனக்கு அனுப்பு, உடனே அனுப்பு, வாட்ஸ்அப்ல அனுப்புமா. அது அந்த கொரியா கிட்ட எடுத்தது உடனே என்னன்னு தெரியல. அந்த கொரியா கூட எடுத்தது மேல அவருக்கு அப்படி ஒரு ஆசை. ஏன் நான் கேட்குறீங்கன்னா, நான் மனைவிக்கு அனுப்பணும் அப்படின்னு. மனைவிக்கு அனுப்பி விடுறாரு. அந்த மாதிரி இதுல யார் பாருங்க, யார் நீங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உடனே பரிமாறிக்கொள்வதற்கு இந்த சமூக ஊடகம் எவ்வளவு பெரிய துணையாக இருக்கிறது. இந்த உலகம் தோன்றி 3.5 கோடி ஆண்டுகள் ஆகிறதாம். மனித இனம் தோன்றி வெறும் 35 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகிறதாம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அந்த மனித இனம் தனக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் ஜெயித்து நிற்கிறது என்றால் இந்த அறிவியல் வளர்ச்சியும் சமூக ஊடகமும் தந்த வேகமும் வெற்றியும் தானங்க காரணம். சும்மா இல்லைன்னா நம்மளும் கால்நடையா தெரிய வேண்டியதான். நீங்க யோசிச்சு பாருங்க, சிங்கம், புலி, மாடுகள்லாம் 4 கால் தான் இல்லையா? வண்டுகள்லாம் 6 கால், சிலந்திக்கு 8 கால், மரவட்டைக்கு 100கணக்கான கால். ஆனா வெறும் 2 கால் கொண்ட மனிதன் 1 கால் பண்ணி இந்த உலகத்தை தன் உள்ளங்கையில் அடக்க முடியும் என்றால் அந்த அறிவியல் நமக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய அற்புதம். சும்மா மாற்றம் ஒன்றே மாறாது சார். இந்த உலகத்துல நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அதை நம்ம என்னைக்கு ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு தானே ஜெயிக்க முடியும். இவங்க எல்லாமே ஜெயிச்சவங்க. ஒரு காலத்துல வெள்ளக்காரங்க தன்னுடைய ஆயுதங்களால் நம்ம நாட்டை ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அந்த வெள்ளக்கார நாட்டையே தன் அறிவினால் நம் தமிழர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்றால் என்ன வந்து இவங்கெல்லாம் என்ன பேச போறாங்கன்னே தெரியல. முன்னாடிலாம் வெளிநாட்டுல ஒரு 30 வருஷம் முன்னாடிங்க இதே நாட்டுக்கு நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தங்க வராங்கன்னு வைங்க, அவங்க வந்து சேர்ந்தாங்களா இல்ல போய் சேர்ந்தாங்களான்னு தெரியும். உண்மையா இல்லையா? அவங்க வந்து லெட்டர் போட்டு இல்ல ட்ரங்க் கால் போட்டு அது கரெக்டா நமக்கு வந்து சேர்ந்தாதான் உள்ள ஊருக்கு போயிருக்காங்கிறதே தெரியும். தசாவதாரம் மடத்துல பாத்துருக்கீங்களா? கிருஷ்ணவேணி பாட்டி ஒரே சொல்லிட்டே இருக்கும்,
அமெரிக்கால இருந்து 6வது கடதாசி போட்டானாடி அதை சொல்லு அசில். அவர் போய் சேர்ந்து 40 வருஷம் ஆச்சு, இந்த கல்வி அதையே கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நீங்க ஃபிளைட் ஏறி அப்படி ஒரு 10 மணி நேரத்துல யூகேல இறங்கின உடனே வைஃபை கனெக்ட் பண்ணாதான் ஒய்ஃபோடயே கனெக்ட் ஆக முடியும். நான் வந்துட்டேம்மா, ஒழுங்கா போயிருக்கியா, எல்லாருங்களோட சுத்தாத, நான் உன்ட்ட காலையில சாயங்காலம் மத்தியானம் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கேன், வீட்டம்மா சொல்லுதுல. இறங்கின உடனே அம்மாவுக்கு ஒரு போனை போட்டு வாட்ஸ்அப் வீடியோ காலிங் போட்டு, அம்மா வந்துட்டேம்மா பாருமா என்னைய பாரு. அம்மா சொல்லுவாங்க, என்னையே அப்படி இழைச்சு போயிட்டேன், அவனெல்லாம் கடவுள் கஜன் மாதிரி இருக்கான், விமானத்துல கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி இல்லம்மா நல்லா தான் இருக்கேன், நல்லா இருக்கையா, வெள்ளக்கார மாதிரி ஆயிட்டையா, இப்படி என்னமோ சோப்பா இருக்காங்க பாருங்க, அவன் ஈஸ்வரன் கோயில் என்ன செட்டி மாதிரியே இருப்பான். ஆனா சந்தோஷம் அம்மாவுக்கு, என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, வெள்ளக்கார மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த உறவுகள் எல்லாம் சிதறாமல் எது நம்மை வைத்திருக்கிறது என்றால் இந்த ஊடகம் தானே வச்சிருக்குது. இந்த கொலம்பஸ்ல இந்த Facebook மூலமா நாங்க கொலம்பஸ் வந்திருக்கோங்கிறது வந்து இறங்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் Facebookல கேட்கறாங்க, நீ கொலம்பஸ் போயிட்டியாமே, உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவளுக்கு தெரியாம தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா அவ இங்க இருந்து போகணும் வைங்களேன், அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு உள்ள தாங்க முடியாது. நான் ஏற்கனவே மாமியார் தொலைக்கு தப்பிச்சுதான் இங்க வந்து. ஆனா நீங்களாம் ரொம்ப வாழ்றீங்க. அப்படியே அந்த அம்மா வந்தாலும் ஜெட்லாக்கத்தே அதே ஒரு ஜெட்லாக்கி ஆண்டி உள்ளேயே மேல வந்து தான் போன வாரம் பரிமளா மாமியார் வந்து மட்டமெல்லாம் உளுந்து மண்டை உடைஞ்சு போச்சு, நீங்க உள்ளேயே இருக்கு, நான் உங்களுக்கு அந்த டென்ட் கொட்டாயில படம் போடுறேன், பார்க்காத படத்தை பூரா பார்த்தேன். அது இந்தியாவில் ரிலீஸ் ஆகாத படம் பூரா இங்கே ரிலீஸ் ஆயிடும். என்னையா கொடுமைனே தெரியல, எல்லா படமும் இங்க போட்டு உட்காந்து விடிய படம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அந்த பொண்ணு கேட்கறா, நீ கொலம்பஸ்க்கு போயிட்டியா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா Facebookல நீங்க இறங்கி வந்த உடனே லைவ்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா சந்தியா மேடம் எடுத்துட்டு இருக்காங்க, லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா உட்காந்து டீ குடிக்க அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த அளவுக்கு உள்ளங்கையில் உலகத்தை கொண்டு வந்து இந்த மொபைலும் டெலிவிஷனும் வைத்திருக்கிறது என்றால் சாதாரணமான விஷயமா? அப்படி இதை எடுத்து பேசுறது வந்து நீங்க இருக்கிற 4 பேர், உங்க ஐபோன், உங்க சாம்சங், உங்க ஆப்பிள் மொபைல் எல்லாத்தையும் எங்கிட்ட உடனே ஒப்படைக்க முடியும் பண்ணி ஒரு கேட்டு சொந்த பந்தத்தை எல்லாம் ஆளுக்கு ஒரு நாட்டில் இருக்கும்போது எதுக்கு நம்ம இணைக்கும்? வாட்ஸ்அப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரூப், அம்மா வீட்டுக்கு ஒரு குரூப், அப்பா வீட்டு சொந்தத்துக்கு தனி குரூப், அதெல்லாம் புறணி பேச ஈஸியா இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருந்தேன், எது ஒன்று சொல்ல அது ஒன்று சொல்ல, அக்கா ஃப்ரெண்ட்ஸோட தனி, அண்ணன் ஃப்ரெண்ட்ஸோட தனி, காதலிச்ச பொண்ணுங்களை எல்லாம் தனியாக ஒட்டுக்குது. எப்போ ஒன்றா வெட்டி முடியுதுன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு தனியா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தனியா, ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தரும் 50-60 குழுக்களோடு மன ஒற்றுமையோடு வாழ முடிகிறது என்றால் இந்த சமூக ஊடகம் நமக்கு நன்மை தருகிறதுனா அதுலயே உங்களுக்கு குறைன்னு தெரியல. குறை கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஈஸியா என்ன சொல்லிடுவோம், ஐயோ கதவு இடிச்சிருச்சு அப்படிமோ, முள்ளு குத்திருச்சுமோ, கதவு வந்து இடிச்சிச்சா, கிளம்பி வந்து பாப்பா கரெக்டாக இங்கே நச்சு நோய் நம்ம இடிச்சுக்கிட்டு கதவு மேல குறை சொல்றது. நம்ம மனிதனுடைய குணமே அதாங்க. ஒரு மனுஷன் குயில் கிட்ட போய் சொல்லியிருக்கான், குயிலே நீ நல்லா பாடுற, நான் கருப்பா மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயோ போயிருப்பேன். கடலுக்கு முன்னாடி போய் சொல்லியிருக்கா, கடலே நீ நல்லா தான் இருக்கிற, ஆனா உப்பு கிடைக்கலன்னு நீ எங்கேயோ போயிருப்ப. ஒரு பூ முன்னாடி சொல்லியிருக்கான், மலரே நீ அழகா இருக்க, ஆனா உங்ககிட்ட முள்ளு மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயோ போயிருப்ப. இந்த 3 ஒன்று சேர்ந்து சொல்லிச்சா, மனுஷனே குறை மட்டும் கண்டுபிடிக்காம இருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப. சார் பழைய ஒரு சினிமாவில் வரும் சார், அண்டாகா கஜம் அபுகா குகும் திறந்தடி சீசே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், உடனே அது திறக்கும் புதையலா கிடைக்கும். அந்த உண்மையான அந்த அண்டகா கஜம் திறந்தடி சீசே என்பது நம்முடைய சமூக ஊடகங்கள் தான். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை உடனே உங்கள் கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் இதுலதான் இருக்கு. சும்மா நம்ம ஆளுகளை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியுமா, தீமைக்கு ஆட்படுத்த முடியுமா? நம்மளால எவ்வளவு விவரம். ஒரு ட்ரெயினில் சார் ஒரு இந்தியாக்காரன், ஒரு ஜப்பான்காரன், ஒரு சைனாக்காரன் 3 பேரும் பேசிட்டே போயிருக்காங்க. 3 பேரும் பிசினஸ்ல பெரிய ஆட்கள். ஜப்பான்காரன் சொல்லியிருக்கிறான், நாங்க எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்கோம், பாத்தியா இந்த 500 ரூபா நோட்டு சரசரன் பிரிச்சு தூக்கி எரிஞ்சிருக்கான், பாத்தியா நாங்க பணத்தை சாதாரணமா நினைக்கிறோம். உனக்கு சைனாக்காரன் இதெல்லாம் ஒரு மேட்டரா, 2000 ரூபா நோட்டு எடுத்து கரகரன் பிரிச்சு தூக்கி போட்டான், அதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். நம்மளால பார்த்தா படகு செக் புக் எடுத்தாங்க, 1 லட்சம் எழுதுறான், சைனா போட்டா கரகரன் பிரிச்சு தூக்கி அவங்க சீட்டிங் இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையான பிசினஸ்ல வெற்றி என்பது என்ன தெரியுமா? போட்டியிலையும் ஜெயிக்கணும், நஷ்டம் அடையாமலே இருக்கணும். உனக்கு 500 ரூபாய் நஷ்டம், உனக்கு 2000 ரூபாய் நஷ்டம், எனக்கு நஷ்டமே இல்ல, அந்த 1,00,000 ரூபாய் பிரிச்சு போட்டேன் இல்லையா, நான் தான் பெரிய கிங்கு அப்படின்னா நம்ம ஆளுல எந்த இடத்துலயும் ஏமாத்தவே முடியாதுங்க. இன்னொரு நம்பகமானது சமூக ஊடகம் எவ்வளவு நம்பகமானதுமா, ஒரு வழியே தெரியலன்னு வைங்களேன். ஒருத்தர் போய் கேட்கணும், நம்ம ஊர்ல கேட்கறோம், அண்ணா சின்ன அவர் வீட்டுக்கு போகணும் அப்படியா, நேர போய் அப்படி தெற்கால திரும்பி, அப்புறம் மேற்கால திரும்பி, அப்புறம் வடக்கால போய் அங்க போய் நில்லு, என்ன நடக்கும், அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்க போய் கேளு. ஆனா இங்க கூகுள் மேப் ஓபன் பண்ணோட ஒரு அக்கா வர்றாங்க, ஒரு விளக்காரக்கா, ஹாய் ஸ்ட்ரைட் கோ, டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட், அப்படி கரெக்டா வழி சொல்றாங்க. ஒருவேளை நம்ம தப்பா பண்ணா கூட அவங்க நம்மளை திட்ட மாட்டேங்கிறாங்க. அடிவில் கூட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், இங்கே வேற எங்கேயாவது ஒழுங்கா ஓட்டு அப்படிலாம் சொல்றாங்க. ஓகே நோ ப்ராப்ளம், இப்படி மறுபடியும் இப்படி குடிப்போம். எவ்வளவு வழி சொல்லுது சார், நம்ம வீட்டுக்கே வழி தெரியாம இருக்கிறோம். ஆனா ஒரு கூகுள்ல இருக்கிற மேப் வழி சொல்லுகிறது என்றால் அது நம்பகமானதாக இருக்கிறது மனிதர்களை விட. சலிக்க மாட்டேங்குது சார். ஒரு தகவல் அம்மாட்ட போய் கேட்கணும் வைங்க, அம்மா அந்த விஷயமா எல்லாம் அப்பாட்ட கேட்கல, சும்மா தான் நம்ம வந்துருக்கேன், அப்பா பார்த்தாலும் வேலை படிச்சுட்டு என்ன பெரிய என்ன பிரதமராக ஆக போறாரு, அந்த ஆள்கிட்ட போய் அவர்கிட்ட போய் கேட்டேன், நானும் உங்க அம்மா அப்பா எடுத்து உட்காந்து கேட்கறேன், போட அந்த உங்க பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டிருப்பாங்க, டீச்சர்கிட்ட போன ஷட் அப்
ஷட்டப், நம்ம அவங்க பிக் பாஸ் ஓவியா மாதிரி ஷட்டப் பண்ணு நம்மளை பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க கூகுள்ல எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும், எத்தனை 1000 கேள்வி கேட்டாலும் உடனடியாக பதிலை உங்கள் கைகளில் தரக்கூடிய ஒரே விஷயம் இந்த சமூக ஊடகம் தான். அது ஒரு நாளும் தீமை செய்யாது. இன்னும் கூட சொல்லணும்னா, இந்த அமெரிக்கால நம்முடைய தாய் தமிழுக்கு 350 வருட பாரம்பரியம் மிக்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு தமிழ் இருக்கை வாங்கி நம்ம தமிழர்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கும் இந்த சமூக ஊடகங்கள் தான் காரணமாக இருந்தது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்க எதை உங்க விரல் முன்மொழிகிறதோ அதைத்தான் அந்த ஊடகம் வழிமொழிகிறது. நீங்க சரியா இருந்தீங்கன்னா அந்த ஊடகம் சரியாக இருக்கும், நீங்க தவறா இருந்தீங்கன்னா அந்த ஊடகமும் தவறாகத்தான் இருக்கும். ஒரு காலத்துல வீட்டுல இருக்கிற பாட்டிகள் எல்லாம் கதை சொன்னார்கள். இன்னைக்கு கதை சொல்ற பாட்டிகள் வீட்டுல இல்ல. அதுக்காக கார்ட்டூன் சேனல் நல்ல நல்ல கதைகளை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படிங்கும் போது அது ஒன்றும் தவறு கிடையாது. ஒன்னும் யோசிச்சு பாருங்க, நமக்குன்னு 4 பேர் இருக்கணும்னு நம்ம ஒரே சொல்லுவோம். நமக்குன்னு 4 பேர் இருக்கணும். ஆனா Facebook ஓபன் பண்ணுங்க, நமக்குன்னு 4000 பேர் இருக்காங்க. 4000 பேர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாலே 1000 பேர் லைக் பண்றாங்க சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாளைக்கு ஒரு நாள் காரக்குழம்பு பண்ணேன், சுமாராக தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பண்ணி அதை ஒரு போட்டோ எடுத்து போட்டேன். உஷா மட்டும் தான் போடுவாங்களா அமெரிக்கால? நம்மளும் போட்டேன், நம்மளும் போட்டு தான் பார்ப்போமே போட்டேன். 250 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க சார், என் வீட்டுக்காரர் தவிர. ரொம்ப வருத்தமா போச்சு. என்னங்க நீங்க மட்டும் லைக் பண்ணல, எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? உடனே அவர் சொன்னார், 250 பேர் நீ செஞ்ச சமையல மாத்த விடு, நான் மட்டும் தானமா சாப்பிட்டேன். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது சார். டிஸ்கவரி சேனல் எவ்வளவு விஷயங்களை ஒரு நாள் பார்க்குறேன். தஞ்சை பெரிய கோவிலினுடைய வரலாறு டிஸ்கவரி சேனல்ல போறான் சார். 1000 வருடம் ஆனாலும் ஒரு தமிழன் கட்டிய கட்டடம் ஒரு செங்கல் கூட உதிராமல் இருக்கிறது என்ற தமிழனின் சிற்பக்கலை, கட்டடக்கலை அவ்வளவு மாநில உயர்ந்திருக்கிறது என்பதை சென்னை ஏர்போர்ட்ல இறங்கணும்னா 38வது தடவை அங்க ஜன்னல் உடைஞ்சிருக்கு. இப்போ ஒரு காலத்துல நம்முடைய கட்டடக்கலை எப்படி இருந்தது என்பதை யாரோ சொல்லி நம்ம பார்க்கிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால், என் இனியவர்களே, ஒரு தோப்புன்னு இருக்குது. கிளி, புறா, குருவியெல்லாம் என்ன செய்ய தெரியுமா? நேரம் மாமரத்துக்கு போகும், கொய்யா மரத்துக்கு போகும், சப்போட்டா மரத்துக்கு போகும், அதுக்கு பிடிச்ச பழத்தை சாப்பிடும். ஆனா இந்த காக்கா இருக்குது பாத்தீங்களா, அது நேரா வேப்ப மரத்துக்கு தான் போகும். நான் யாரையும் சொல்லல, இந்த காக்கா நேரா வேப்ப மரத்துக்கு தான் போகும். அந்த பழத்தை சத்து ஐயோ எல்லாமே கசக்குதுன்னு சொல்லும். நேர்மையான பார்வையில் பார்க்க தெரிந்தவர்களுக்கு இந்த சமூக ஊடகங்கள் நன்மையைத்தான் தரும். பார்க்க தெரியாதவர்களுக்கு அது தீமையை தரும். பார்க்கிற கண்ணில் தான் இருக்கிறது நன்மையும் தீமையும் என்று சொல்லி எப்போதுமே சமூக ஊடகங்கள் நமக்கு நல்லதைத்தான் தருகின்றன என்று கூறி, முதல் வாய்ப்புக்கு நன்றி கூறி, அவர்கள் எதிர்த்து பேசினால் நான் மீண்டும் வருவேன் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அருமையா தொடங்கி வச்சிருக்கிறாங்க. நிறைய பம்பு வளர்த்துருக்குறாங்க. காரக்குழம்பு வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டால் 200 பேர் லைக் போட்டாங்களாம். ஒரே ஒரு ஆள் மட்டும் போடலையா. அது சரி, அவர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி தினம் சாப்பிட்டு பார்க்குறவருக்கு அவருடைய வேதனை அவருக்கான தெரியும். ரொம்ப எளிமையாக அந்த ஊடகத்தினுடைய வலிமை எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக ரொம்ப அருமையாக அப்படியே சொல்லிட்டு போனாங்க. பாருங்கள், தஞ்சை பெரிய கோயிலுடைய வரலாறுலாம் தமிழர்கள் தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. எவ்வளவு பெரிய கட்டடக்கலை, எவ்வளவு பெரிய சிற்பக்கலை. அந்த துவாரபாலகர்கள் மட்டுமே 18 அடி உயரம். அந்த வாசலில் நிற்கிற துவாரபாலகர் சிலையினுடைய உயரம் 18 அடி. அது மாதிரி தஞ்சை பெரிய கோயில் தான் நம்முடைய மிகப்பெரிய பொக்கிஷம். இதெல்லாம் நினைவூட்டினாங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார், திரு மோகன சுந்தரம் அவர்கள். அவருக்கு எல்லாமே கேலி தான், எல்லாமே கிண்டல் தான். வாங்க. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இந்த அளவுக்கு ரசிக்கின்ற ஒரு ரசிகர் அவையை சமீபத்திலே பார்க்காதது இங்கே பார்க்கிறேன். அதற்காக என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய கூட்டம் போனேன். சில இடத்துல பேச கூப்பிட்டு முன்வரிசையில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம். நமக்கு பயமா இருக்கும், பட்டன் போட மாட்டோம். நல்லா ரசிக்கிறீங்க, அதற்கே நன்றி. எனக்கு முன்னால் கவிதா அவர்கள் பேசினாங்க. அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே கூட்டம்லாம் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன 125 வருஷத்துக்கு முன்னால் சுவாமி விவேகானந்தர் வந்து அமெரிக்காவிலே உரை நடத்தினார். அப்போ வாட்ஸ்அப்பாக இருந்தது. நல்லா பேசினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. நீங்கள் வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் இவ்வளோ பேர் வந்துருக்காங்க. ஒரு நல்ல தலைப்பை அவங்க அதை அப்படியே மாற்றிட்டாங்க, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. என்னமோ சொல்கிறாங்க, சிம்பந்தி எடுத்தேன், கோகிலா எடுத்தேன்னு. ஆக்சுவலாக அவங்க எடுத்து அவங்க வீட்டுக்காரர் காமிச்சாரு. உங்களை மிஸ் பண்ணமேன்னு நினைச்சா ஆனால் இங்கேயே இருக்கு. அது என்ன மாற்றி சொல்றது சார்? இன்றைக்கு சமூக ஊடகங்கள் நமக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குதுன்னு உங்களுக்கு நல்ல நன்மையான இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா காலையில் எழுந்தாங்க 6 மணிக்கு எழுந்து அலாரம் நம்ம இப்போல்லாம் வந்து இதில் தான் வைக்கிறோம். அலாரம் நிறுத்தி பார்த்தா 70 பேர் குட் மார்னிங் சொல்லிடுறாங்க. 70 பேர். அவன் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுதுறான் நமக்கு அனுப்புறதுக்காக.
இதில் என்ன பிரச்சனைங்க, குட் மார்னிங் அப்படின்னா அப்படியே தள்ள முடியும். அதுக்கப்புறம் புள்ளி வச்சிருக்கிறான். சரி ஏதோ சொல்ல வரானாக்கோன்னு ஓப்பன் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. ஃபோன் பண்ணி கேட்குறான், நான் குட் மார்னிங் சொன்னதுக்கு நீ படித்தேன், ப்ளூ டிக்கில் பார்த்தேன். இந்த 70 பேருக்கு குட் மார்னிங் சொல்லி நம்ம என்னைக்கு இங்கே ஆஃபீஸுக்கு போகிறோம்? இது பரவாயில்ல, 6 மணிக்கு கூச்சமே இல்லாமல் நாளை என்பது நிச்சயம் இல்லை. காலையில் முதல் வார்த்தையே நாளை என்பது நிச்சயம் இல்லை, இன்றே சிரி. இந்த கதிகள் இப்படியே நிறைய சார் இங்கே வருதான்னு தெரியல. இன்று சார்லி சாப்ளினுக்கு 125வது பிறந்த நாள் விழான்னு போட்டு 6 மாசமா டெய்லி வருது. அவர் எதுக்கு உண்மையிலே பிறந்தாருன்னு தெரியல. அவர் பிறந்ததை பத்தி எதுக்குதாங்க கவலை? நான் எங்க ஊர் தலைவாணர் எப்போ பிறந்தாரே தெரியாம சுத்தின்னு வரும். சார்லி சாப்ளினுக்கு எத்தனை வயசா இருந்தா எனக்கு என்ன? சில பேர் அநியாயத்துக்கு, ரொம்ப அநியாயத்துக்கு எந்த ஏரியாவில் கத்திரிக்காய் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, தமிழனாக இருந்தால் பகிரவும். ஏரியாவில் கத்திரிக்காய் விலை ஜாஸ்தி, வெண்டைக்காய் சாப்பிட்டு பட்டி கடை நான் எதுக்கு பகிரணும்? இல்லை, இதுல வேற தமிழ்னா பச்சை தமிழ்நாடு சேர்த்துப்போம். நம்மளுக்கு காலங்காலையே பீமி ஏற்றுவாங்க தெரியுமா? இதெல்லாம் விட நீங்க சொல்லுங்க விஞ்ஞான வளர்ச்சி இல்லை சார். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மூட நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். இந்த வாட்ஸ்அப் வந்து மூட நம்பிக்கை ஜாஸ்தி பரப்பிட்டான். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வந்ததுங்க, என்ன பண்ணிட்டாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு ஆம்பளைங்க உயிருக்கு கேரண்டி இல்லைன்னு ஒரு அது தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கணவர்களுடைய திருமணமான ஆண்களுக்கு மனைவிகள் அகவிளக்கு ஏந்தி வாசப்படியில் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். இது என் தங்கச்சிக்கு போயிடுச்சு. அது என்ன பண்ணிச்சு, பாவம் அண்ணன் நல்லா இருக்கட்டும் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுது. என் ஒய்ஃப் அதை எடுத்து யார் வாங்க தங்கச்சி என்ன வாங்க, அது என்னவோ தமிழ் புத்தாண்டு ஆம்பளைங்க உயிருக்கு ஆபத்தான் அப்புறம் அப்படின்னு. ஏன்னா ஆம்பளைங்கன்னா நம்மளுக்கு இல்லை என்ன வாங்க இல்லை ஏதோ அகவேலை கேட்குறோம் அப்படின்னு டென்ஷன் ஆகிடுச்சு. அதில் பின்னாலே கிச்சனுக்கு போய் என்னவாம்மா நீ ஏற்றுறியாரு? ஏங்க உங்கள் தங்கச்சி சொல்லி எங்கேயாவது நடந்தது? உங்கள் குடும்பத்தில் யாருமே விளக்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன இங்கே ஏற்ற மாட்டியாங்க நடக்குதா பார்க்கலாம். அது வந்து நல்ல நம்பிக்கையா மூட நம்பிக்கையா என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. உயிர் எடுத்துல நான் மொபைல் எடுத்துன்னு மொட்டை மாடிக்கு போய் என் தங்கச்சிக்கு நான் ஃபோன் பண்ணி ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்க நம்மளுக்கு நாங்கள் நம்ப மாட்டேங்க. 2 மாதத்துக்குள்ளே அகல் கேட்டு அப்படியே போயிட்டாங்க. இந்த வேற ஒரு 5 நிமிஷத்தில் அமைச்சுனா இன்னும் 5 வருஷம் தான் சொல்லிட போகிறேன். மூட நம்பிக்கையை வளர்க்கிற ஒரு தகவல் உண்மையிலேயே நல்லதா கெட்டதாக சார் வித்தியாசம் அனுப்புறான். ஸ்கூட்டர் வைத்திருக்கிறீங்களா ஜாக்கிரதை, என்ன நீ பார்க் பண்ணிட்டு போனா ஸ்கூட்டர் திருட வாய்ப்பு உண்டு, எப்படி திருடுறார்கள் பாருங்கன்னு ஒரு ஆள் ஸ்கூட்டர் நிற்குது, ஒரு ஆள் வரான், அதை ட்ரை பண்ணுறான், திருடுறதை காமிக்கிறான். எனக்கு என்னன்னா இவன் நம்மளுக்கு வந்து முன்னெச்சரிக்கை பண்றானா, இந்த ஸ்கூட்டர் திருடுவதை அந்த மாதிரி அநியாயத்துக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 வருஷமா புள்ள பிடிக்கிற கும்பல் வந்துச்சுட்டாங்க. வடநாட்டில் இருந்து புள்ள பிடிக்கிற ஒரு அம்மா கருப்பாமாங்க ரயில்வே ஸ்டேஷனில் அது கை கொண்டு வச்சிருக்கு. அந்த குழந்தை கொஞ்சம் சிவப்பாக இருக்கு. கருப்பாமாங்க சிவப்பு குழந்தை பிறக்க கூடாது. நான் அதை போட்டோ பிடிச்சிட்டு இந்த பெண் குழந்தை திருடுபவள் என்று நினைக்கிறேன் பகிரவங்க. ஆக்சுவலாக அந்த அம்மா இப்போ வந்து அந்த குழந்தை ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சு சுற்றிட்டு இருக்கு. என்னவாக இருந்தாலும் சரி தவறான கருத்துக்களை பரப்புகிறது என்பது நல்ல விஷயம், சமூகத்துக்கு நல்லது. ஆஸ்திரேலியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சாங்க, என்னன்னு மோகன் இனிமேல் ஆப்பிள் சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக சாப்பிடணும். ஏன் ஆப்பிள் விதை இருக்குல்ல அது சாப்பிடாது. ஏன்டா திருப்பி என்ன போய் அவன் சொல்கிறான், சார் அங்கே ஆஸ்திரேலியாவில் ஏதோ ஒரு அம்மா இந்த ஆப்பிள் விதையில சைனைடு கொஞ்சம் இருக்கும். அந்த ஊர் அம்மா என்ன பண்ணிட்டு வேலை வெட்டி இல்லாமல் அந்த விதையெல்லாம் அரைச்சி பாலில் கலந்து அப்படி கொடுத்துட்டு அவன் எனக்கு எத்தனை பண்ணா அவ்வளோ விதை அவசரம் இல்லை, தூங்கும் போது கல்லெடுத்து போட்டுடுறாங்க. இது வாட்ஸ்அப், யூடியூப் இன்னும் மோசம். நீங்க வந்து எந்த இருந்தாலும் ராஜராஜ சோழன் கட்டியது அதெல்லாம் எவமா போய் தேடி பார்க்கலாம், வேற வேலை இல்லையா சார்? எனக்கு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தியது யூடியூப். என்னோட பேச்சு எல்லாத்துலையும் யூடியூப்ல வந்து வசதி தான். உலகம் ஃபுல்லா என்னுடைய பேச்சு போச்சு வசதி தான். ஆனா இன்னும் அவங்களே தலை பேசுறோம். கொண்டாட்டிக்கே பயப்பட மாட்டேன் இப்படி வேற பேசுகிறாங்க. நான் ராவணன் பேசினேன். உண்மையிலேயே ராவணன் வந்து ஒய்ஃப் கூட பயப்படாத உண்மையான வீரன் அப்படிங்கிறாங்க. நம்மளால இருக்க முடியாது, உண்மையான வீரன். இவன் கொண்டாட்டிக்கே பயப்படாதுன்னு என் போட ஒன்றும் இல்லைங்க. என்ன தகவலுங்க? முன்னையாவது புத்தகத்தை நூலகத்தில் போய் திறந்து பார்த்து
பார்த்து படிச்சோங்க. இந்த யூடியூப் வந்து அதுவும் போச்சு, நூலகம் போற பழக்கம் போச்சு, எல்லாம் இதுல கிடைக்குது, இதுல கிடைக்குது. ஒண்ணு அருணகிரிநாதரை பத்தி அண்ணன் பேசினார், நடுவர் அண்ணன். ஐயா என்ன அருணகிரிநாதரை பத்தி என்னதான் பேசியிருக்காரு கேட்பவே ARUNAன்னு போட்டாங்க. ஒரு அருணாவே வேற வேற அருணா லைட்டா படிக்காரு. பட்டி முடிச்சு அருணகிரிநாதரை போட்டாங்க. 50 வயசு அருணகிரிநாதருக்கு போல 20 வயசுக்காரங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க. நன்மையா கட்சியில பார்த்தேன், நடுவரே நேரம் பார்த்து கேட்டுக்கலாம். சார், யூடியூப்ல வருவது உண்மை என்று நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். உண்மைன்னு நம்புறாங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் யூடியூப் பார்த்து ஒய்ஃபுக்கு பிரசவம் பார்த்து அந்த அம்மா செத்து போச்சு. அப்போ என்ன எது நன்மைன்றீங்க நீங்க? எது இதெல்லாம் பரவாயில்ல. உங்களோட ஃபேஸ்புக் இன்னும் மோசம். சில பேர் என் ஃபேஸ்புக் வாங்க நான் ஏன் வந்து சேரணும்னு அது வந்து வெளில வந்து நேரில் பார்க்கும்போது ஏன் வெளில போயிட்டான். சில பேருங்க திருமணமாகி என் மனைவி நளினியோட யாராவது பேர் இருக்குது, திருமணமாகி 10 வருடம் உங்களுக்கு கழித்திருக்கிறேன்னு சிரிச்சா மாதிரி போட கொடுக்குறான். நம்மளுக்கு 5 வருஷம் ஆச்சு, என்னைக்காவது அந்த மாதிரி சிரிச்சிருக்கோம். நம்ம அந்த நடிகர் வாழ்க்கை நண்பர்களுக்கு ஏன்னா இஷ்டப்பட்டா வாழ்க்கை போகிறோம், நீ ஏன் அந்த கெஞ்சி கேட்டுருக்க? நம்மளுக்கு அந்த மாதிரி நடிக்க தெரியாது. இன்னொன்று, இந்த உலகத்திலே இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து வேகமாக பரவுகிற வதந்தி நடுவில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த 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 சமூக ஊடகங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சார் ஒன்றுங்க, ஒரு பிரியாவாரியன்னு ஒரு பொண்ணு கண்ணடிச்சு, அது ஒரு பெரிய விஷயம். இவன் சென்சேஷன் போட்டு அதை குழப்பி எடுத்து அது ஹியூஜ் ஆகி அந்த கண்ணடிக்கிறது பெரிய விஷயம். கட்சியில் எந்த லெவல் வந்தது தெரியுங்களா? பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி மோடி சாரை கட்டுப்பிட்டு ஒரு கண்ணடிச்சாரு. இல்ல 2 வாட்டி பேச பிஜேபி சேர்ந்துடும். அவ்வளவு கஷ்டப்படுத்தி பார்த்து சினிமா என்பது எவ்வளவு பெரிய தொழில், அதை நசுக்கினது ஃபேஸ்புக். மீம்ஸ் கிரியேட்டர் ஆரம்பிக்கிறான் சார், அதுக்கு உண்மையிலே சம்பளம் வாங்குறாங்க. அதுக்காகவே தனியாக சம்பளம் வாங்குறாங்க. ஃபேஸ்புக் என்பது நீங்க நன்மை என்று நினைக்கிறீர்களா? யாராவது ஒருத்தர் சொந்த பேர்ல இருக்கிறானா? இல்லை. பிரியா ஃப்ரீட்டிலே 1 லட்சம் யாராவது சொந்த அக்கௌண்ட்ல இருக்காரா? மனித நேயம் போய்விட்டது என்பதற்கு ஒரே சாட்சி பேசு. ஒரு காலத்துல ஒரு ஆளு உழுந்துட்டான சோடாவது வாங்கி கொடுக்குங்க, அதுவும் அப்படியே போட்டு அப்படியே. இந்தியாவில் தமிழகத்தில் ஒரு ஆள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறத டைரக்டாக வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருந்தாங்க. நம்ம மாட்டீங்க 2500 பேர் லைவாக பார்த்துருக்கோம். அந்த 2500 பேரில் ஒருத்தர் கூட போலீஸுக்கு போனாங்க. அந்த 2500 பேரில் ஒருத்தரோட போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சமூக ஊடகங்களின் வளர்ச்சி மனித நேயம் போய் கெட்டு குட்டி சவராயிடுச்சு. அதான் உண்மை. இந்த டிபி போட்டோக்குன்னா இப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும். அந்த பாம்பு ஒன்று நிற்குதுங்க, அது பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கிறான். அதே செல்ஃபி எடுத்து ஓடுற ட்ரெயின் முன்னால தந்த வாழ்க்கையில் செல்ஃபி எடுக்கிறான். அதை அடிச்சும் போச்சு. திடீர்னு நல்ல அணையிலெல்லாம் தண்ணி வந்தது, மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுத்தா அதோட முடிஞ்சு போச்சு. என்னதான் நீங்க செல்ஃபி எடுங்க சார், இன்னொருத்தர் எடுத்துற மாதிரி இருக்காது. நம்ம மூஞ்சி யார் எடுத்தாலும் நல்லா இருக்காது. அது வேற இந்த செல்ஃபி எடுக்கிற போட்டோலாம் உத்து பாருங்களேன், ஆதார் அட்டையில வர மாதிரியே இருக்கும். அது என்னவோ தெரியல, அதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு. உண்மை என்ன தெரியுமா? சமூக ஊடகங்கள் செய்வது ஒரு உதவிதான். இந்தம்மா வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு அக்கா அட்ரஸ் சொல்லுது, அது நல்லதா? ஒரு காலத்தில் எனக்கு 100 நண்பர்களுடைய தொலைபேசி என் மனப்பாடமாக இருந்தது, அதை மறந்துவிட்டேன். ஆனால் சொந்த வீட்டுக்கு திரும்பி போட்டுட்டு அந்த அம்மா எடுத்து கேட்டாக்கா எங்கெங்க இருக்கும்? இல்லை உண்மையாக தானே? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், 25 வருஷமா ஃப்ரெண்டு, ஆனால் இன்னும் அந்த அம்மாவை நம்பி தான் போயிட்டு வருவோம். அப்படி என்றால் உறவுகள் இப்படி எந்த அளவில் ஆயிட்டு. ஆக ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்களின் வளர்ச்சி என்பது உண்மையிலேயே மனித குலத்துக்கு நாசத்தை விளைவிக்கிறது. அதுதான் என்னுடைய முதல் வாதம் என்று கூறி, மறுபடியும் நீங்க பேசுற நானும் பேசுவேன் என்பதையும் கூறி வாய்ப்பு இந்த அம்மா மறுபடியும் வருவேன்னாங்க, அவர் நானும் மறுபடியும் வருவேன்றாரு. நீங்க 2 பேரும் மாறி மாறி வந்ததாலப்பா தமிழ்நாடே இப்படி இருக்குது. ரொம்ப அருமையா சில செய்தி சொன்னார். எவ்வளவு தீமை சார்! ஒருத்தர் பேரை கெடுக்கணும்னா இந்த ஊடகத்து மூலமா உடனே கெட்டுறணும். ஒரு தப்பே நடங்காட்டி கூட நடந்த மாதிரி நீங்க எதையாவது தூக்கி போட்டீங்கன்னா போறோம், கதை முடிஞ்சு போச்சு. அவ்வளவு ஆபத்தா இருக்கு இந்த மீடியா. தப்பான ஒரு விஷயத்துக்கு உள்ள போட்டாச்சு அப்படின்னா வைரலா அது பாட்டுட்டு அப்படியே பரவி போகுது. எவ்வளவு பெரிய கஷ்டம். செல்ஃபி எடுக்கும்போது செத்து போறான் பல பேர்.
இது என்ன ரயிலில் நின்று, அருவியில் நின்று, ஆற்றுல நின்று எல்லா இடத்துலையுமா செல்ஃபி எடுக்கிறது எவ்வளோ ஆபத்தாக இருக்குது. கொஞ்சம் அந்த மாதிரி இடங்களை எல்லாம் நல்ல அருமையாக ஆனால் நகைச்சுவையாக சொன்னார். சொல்கிற எல்லாத்தையுமே மனதில் பதியும்படியாக அருமை தம்பி மோகன் சுந்தரம் அவர்கள் நல்லா சொன்னார்.